அரியலூர் கொள்ளிடம் ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது தற்போதைய ஏலாக்குறிச்சி. இந்த ஊரின் முந்தைய பெயர் திருக்காவலூர். திருமானூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வூர். இப்பகுதியில் உள்ள மாதா ஆலயத்தில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் வகையில் 1716ஆம் ஆண்டு வந்த வீரமாமுனிவர் 3வது பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். இவர் அடைக்கல அன்னையை புன்னகையோடு பொன்னகை அணிந்த தமிழ் பெண்ணாக வடித்து வடதிசை நோக்கி எழுந்தருள செய்து ஏலாக்குறிச்சியில் ஆலயத்தை கட்டினார். அப்போது தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னன் அங்கிருந்த கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தியதால் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் கிறிஸ்தவர்கள் தஞ்சையிலிருந்து திருக்காவலூர் என்று அழைக்கப்படும் ஏலாக்குறிச்சிக்கு அடைக்கலம் தேடி வந்தனர். அடைக்கலம் தேடி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் இவ்வன்னை அடைக்கல அன்னை என்று அழைக்கப்பட்டார். ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் கண்ணில் படுவது தீர்த்த குளம். அதன் நடுவே மாதா சொரூபம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை கடந்து சென்றால் சந்தன மாதா சாந்த சொரூபியாக காட்சியளிக்கிறார். ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொருவரும் சந்தன மாதாவை வணங்கிவிட்டுத்தான் ஆலயத்தின் உள்ளே செல்கின்றனர். அதன் கீழ்ப்பகுதியில் இவ்வாலயத்தை நிறுவிய வீரமாமுனிவர் அடர்த்தியான பசுமைகளுக்கிடையில் அடைக்கல அன்னை ஆலயம் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. இவ்வாலயம் அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா ஸ்தலமாகவும் உள்ளது. அரியலூர் ஜில்லாவை சேர்ந்த அரசர் அரங்கப்ப மழவராயருக்கு கேன்சரஸ் டியூமர் இருந்து அவர் இங்கு வந்து இங்கு மாதாவினுடைய அற்புதத்தினாலே மாதாவிடத்தில் ஜெபித்து ஒரு புனித நீரூற்று வந்து அந்த மண்ணும் சேரும் எடுத்து வீரமாமுனிவர் அந்த கேன்சர் டியூமரிலே பயன்படுத்திய பொழுது ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த கேன்சரஸ் கட்டி சுத்தமாக சுகமாகி அதன் வழியாக அரச இந்த அடைக்கல அன்னைக்கு 175 ஏக்கர் தானமாக சாசனமாக கல்வெட்டில் எழுதி கொடுத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த அடைக்கல அன்னையினுடைய திருத்தலம். அரசர் அளித்த இக்காணிக்கைக்கு ஆதாரமாக கல்வெட்டுக்கள் இன்றும் ஏலாக்குறிச்சியில் உள்ளது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி அனைத்து இன மக்களும் வந்து செல்கின்றனர். மேலும் இந்த அன்னையிடம் மனம் வருந்தி உருகி வேண்டினால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இவ்வாலயத்தை உலக புகழ்வாய்ந்ததாக மாற்றும் வகையில் தற்போது 120 அடி ஜெபமாலை பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் அன்னையின் புகழ் சொல்லும் நூலகம், கோவிலின் வரலாறு சொல்லும் வகையில் ஓவியங்கள், பொழுதுபோக்கு பூங்கா உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டு அதன் மேல் 53 அடி உயரத்தில் ஐம்பொன்னால் ஆன அடைக்கல அன்னை சொரூபம் அமைக்கும் பணி நடைபெறுகின்றது. இப்பணி முடிவுறும் பட்சத்தில் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய மாதா அன்னை சொரூபம் இதுவாகத்தான் இருக்கும். மேலும் வருடந்தோறும் ஏப்ரல் மாதத்தில் ஆண்டு பெருவிழா 7 நாட்கள் நடைபெறுகிறது. இவ்விழாவின் போது லட்சக்கணக்கான மக்கள் ஆலயத்தில் திரள்வார்கள். திருக்காவலூர் அடைக்கல மாதாவை பாட்டுடை தலைவியாக கொண்டு கிறிஸ்தவ சமயம் சார்ந்த ஒரே கலம்பக நூலாக வீரமாமுனிவர் இயற்றியதே திருக்காவலூர் கலம்பக நூல். தமிழகத்தில் வாழ்ந்த 36 ஆண்டுகளில் 23 தமிழ் நூல்கள் உள்ளிட்ட 36 நூல்களை வீரமாமுனிவர் எழுதியுள்ளார். இவ்வாறு பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த இத்தலம் மிகச்சிறந்த சுற்றுலா ஸ்தலமாக உள்ளது.